வீட்டுக்கு காசு தரலன்னு. தரமாட்டாரா? காசு தரது இப்போ ஏதாச்சும் 500 கொடுத்தாருன்னா பேசுவார்கிட்ட ஒருத்தர். அதுவும் இல்லைன்னா எனக்காச்சும் 300 ஒரு வாரத்துக்கு 300 கொடுத்தாதான். ஒரு நாளைக்கு 300 கொடுத்தாருன்னா பேசுவார் கெட்ட வார்த்தை. சார் நினச்சா காசு வைக்க மாட்டார், அப்புறமா வைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 2 நாள் வைக்கிறதே பேசு. அதம்மா அம்மா சொல்ல சொன்னிச்சா? சொல்லு. அப்புறம் நீ போய் சொல்ல மாட்டில்ல? என்னைக்கு நான் அம்மாட்ட காசு கொடுத்த நீ பார்க்காம இருந்த? ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தோடனே காசு எந்த இடத்துல வைப்பேன்? டிவிக்கு டிஸ்ஸில். டிவி கேட்கல. அம்மாவுக்கு வீட்டுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்? ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டேன். 300. 300 400? சரி பரவாயில்ல. 300 400 தெரியாது, சந்தோஷம். அப்புறம் உங்கள் காசு எங்கே இருக்கும்? நீங்கள் வாங்குற 30 ரூபா கொடுத்துருவோம். பாபு காசு எங்கே இருக்கும்? அவன்கிட்ட கொடுத்துருவோம். ஒரு நாள் வீட்டுக்கு காசு கொடுக்கலாம், என்ன நடக்கும்? திட்டுவோம். ஒரு நாள் வீட்டுக்கு காசு கொடுக்கலாம், என்ன நடக்கும்? ஆனால் மக்கள் சேர்ந்து வரும், காசுலாம் குறையாது. காசு கேட்காம இருக்க முடியுமா மேடம்? என்னம்மா எத்தனை நாள் 10 நாளா இருந்தாலும் சரி கொடுக்க மாட்டாருங்க. ரேஷன் 2 பசங்களையும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுடலாமா? தாராளமா. வேணாம் மேடம், நீங்க சீரழிக்கிறீங்களா? இவர் வேணாம் மேடம், எனக்கு இவர் கூட வேணாம். இவர் கூட எனக்கு வேணாம். அவர் வந்து பிரியப்படுறது என்னன்னா அவங்க அம்மா கூடயே இருக்கணும்னு விருப்பப்பட்டாரு. அவங்க அம்மா இன்னொரு வாட்டி பசங்களுக்கு முன்னாடி அந்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் என் பிள்ளைங்க என் கூடயே இருக்கட்டும். இன்னொரு வாட்டி உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரப்படாது. அவமானம் இது தாய்மைக்கு. உண்மைதான். வாய் ப்ளீஸ் அதை நிறுத்துங்க. பசங்க மனசை கெடுக்காதீங்க, இதோட விட்டுருங்க. நீங்க ஒன்னா வாயிலனாலும் பரவாயில்ல. இந்த டிசிக்கு இந்த ஏதோ 14க்கு பாஸ் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்தேன்னு சொன்னாங்களாம்மா? அவங்க சொன்னாங்களே. எப்படி ஆஸ்பத்திரி போய்ட்டு எப்போ வந்தீங்க? ஆஸ்பத்திரி வந்து பால் பார்த்தனாயா? அதான் வரைய முடியல ஒன்னால. இப்போ வேகமாக பேசணும். பால் தான் வர முடியல. அப்புறம் என்ன அப்படியே காலைங்க ஆஸ்பத்திரியில் வந்து பால் பார்த்தனாப்பா? இல்லை. எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆனிச்சு? சத்தமாக போச்சா? அவங்க கால் மயக்கத்துலேயே கீழே வந்துட்டு. என்னப்பா போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போனீங்களா? அதால தான் அதுக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துச்சு. நல்லா கேட்டுங்கம்மா. போலீஸ் ஸ்டேஷன் பட்டி சொல்றதுக்கு தம்பி சொல்ற பொய் இல்லாத வார்த்தையை பார்த்துங்க. அந்த மயக்கத்துல சாப்பிடலையா? அது சாப்பிடவே கிடையாது. ஒரு வாரம் சாப்பிட. அதனால எங்க ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சு? அசூர் பைபாஸ்ல. அசூர் பைபாஸுக்கும் பட்டீஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் 15 கிலோமீட்டர் வித்தியாசம். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது அங்க அசூர் பைபாஸ் ஏன் போனீங்க?